ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வெஜ் குருமா செய்யலாம். இது ஈஸி, குவிக், ஹெல்தி டிஷ். இது சப்பாத்தி, ரோட்டி, பூரி, உத்தப்பம், தோசை, இட்லி, ரைஸ் ஓட சாப்பிட்லாம். சைட் டிஷ். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அண்ட் வெஜிடேபிள்ஸ், கேரட், பீன்ஸ், பட்டாணி, பட்டேட்டோ, மஷ்ரூம், காலிஃப்ளவர், எந்த வெஜிடேபிள் இருந்தாலும் இது வெஜ் குருமாவில் நீங்கள் போடலாம். ஒரு குக்கரில் ஆயில் போடுங்க. அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டு வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுங்க. அதில் தக்காளி, தேங்காய், சோம்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுங்க. வெங்காயமில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகின உடனே இந்த தக்காளி பேஸ்ட் போட்டு அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அப்புறம் அதில் வெஜிடேபிள்ஸ் போட்டுடுங்க. சால்ட் அண்ட் கரம் மசாலா போட்டு, உங்கள்கிட்ட கறி லீவ்ஸ் இருந்தால் வெங்காயமோடு போட்டுடுங்க. அப்புறம் இதில் சால்ட், கரம் மசாலா போட்டு, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுடுங்க. போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. யம்மி குருமா ரெடி ஆகிட்டு இருக்குது. 2 விசில் எடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் இறங்கின பிறகு தான் குக்கரை ஓப்பன் பண்ணணும். என் சேனலை கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குவிக் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது லஞ்ச் பாக்ஸுக்கு, டின்னருக்கு ரொம்ப ஃபாஸ்ட், குவிக் அண்ட் சிம்பிள் திங்ஸை வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் வைக்கலாம். யம்மி குருமா ரெடி. டேக் கேர். தேங்க்யூ.